குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 343 பணியாளர்கள் எடுக்கப்பட்டதா அந்த வெள்ளை அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். நேற்று வந்து ஏஇ போஸ்ட், ஏஏஓ போஸ்ட் எல்லாம் எடுத்து ஏறத்தாழ ஒரு 401 பேர்த்துக்கு இன்றைய மின்துறை அமைச்சர், இன்றைய முதலமைச்சர் அவருடைய வச்சு அவர்களுக்கான பணி ஆணைகள் கொடுத்தாங்க. நான் உங்க மூலியமா ஒன்று மின்துறை அமைச்சர்கிட்ட கேட்டுக்கிறேன். இந்த தாவேக அரசனுடைய மின்துறை அமைச்சர்கிட்ட இந்த ஆட்சி பொறுப்பேற்ற 40 நாளைக்குள்ள இந்த மின்சார வாரியம் டிஎன்பிசிக்கு ஒரு லெட்டர் எழுதி இவ்வளவு போஸ்ட் எங்களுக்கு காலியா இருக்கு, நீங்க இதை தேர்வு பண்ணி கொடுங்கன்னு அனுப்பி இந்த 40 நாட்களுக்குள்ள டிஎன்பிசி வந்து அவங்களுக்கு எக்ஸாம் வச்சு அதை ரிசல்ட் கொடுத்து தேர்வு பண்ணி அந்த பட்டியலை மின் வாரியத்துக்கு கொடுத்து நேற்று ஆணைகள் கொடுத்தாங்களான்னு ஒரு கேள்வி மட்டும் வைக்கிறேன். இந்த 40 நாட்களுக்கு இது நடந்திருந்ததுன்னா அவங்க பெருமையோட சொல்லலாம். அதுல அந்த ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு கருத்து சொன்னார், இது ஏதோ வந்து அவங்க ஒரு பைசா செலவு இல்லாம ரொம்ப வெளிப்படைத்தன்மையோட கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. முந்தைய ஆட்சியில் 5 பேர் 10 பேரா அழைச்சி பேசுவாங்க, ஏதோ பேசுவாங்கலாம் சொல்லி சொன்னார். இந்த டிஎன்பிசியில் யார் அப்ளிகேஷன் போட்டா, யார் எக்ஸாம் எழுதுனா, யாருக்கு ரிசல்ட் வந்துச்சு, யாருக்கு அப்பாயின்மெண்ட் வந்துச்சுன்னு தெரியாது. பொதுவாக மின்சார வாரியம் பொதுவாக டிஎன்பிசியிலிருந்து வரக்கூடியது என்னன்னா, அந்த தேர்வு செய்யப்பட்டவங்களுடைய பட்டியல் சம்பந்தப்பட்ட துறைக்கு வரும். அந்த துறையில் என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு அந்த போஸ்டிங் போடுவாங்க. எந்த இடங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க, நியரஸ்ட் அவங்களுக்கு எங்க இருக்கு பணியிடங்கள், அந்த போஸ்டிங் போடுவாங்க. அது மட்டும்தான் அந்தந்த துறையினுடைய வேலை. இது கூட தெரியாம ஒரு மின்துறை அமைச்சர் வந்து சொல்றாரு 5 பேர் 10 பேர்த்த அழைச்சி பேசுவாங்க. இந்த அவர் வெளியிட்ட அந்த ஆணைகள் கொடுக்கப்பட்ட 401 போஸ்டும் கடந்த ஆகஸ்ட்ல எக்ஸாம் வச்சு, கடந்த ஆகஸ்ட் மாசம் எக்ஸாம் வச்சு தேர்வு செய்யப்பட்டு நேற்று அதுக்கான ஆணைகளை கொடுத்திருக்காங்க. இப்போ தேர்தல் இல்லாமல் இருந்தால் நாங்களே எங்க முதலமைச்சர் வச்சு அந்த ஆணைகளை நாங்கள் கொடுத்திருப்போம். அதை வந்து ஏதோ அவங்களே வந்து டிஎன்பிசிக்கு அனுப்பிச்சு அவங்களே வெளிப்படைத்தன்மையோடு எடுத்ததை போல அவங்களே வந்து எந்த விதமான இது இல்லாம ரீல்ஸ் வரைக்கும் அந்த லெவலுக்கு அவங்க எடுத்துட்டு போயிருக்காங்க. முதல்ல அவர் கொஞ்சம் உணரணும், அதாவது யதார்த்த நிலையை உணரணும். எந்த அரசியல் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, அது எப்ப நடந்துச்சு, இப்ப நம்ம அதை எப்படி கொடுக்கறோம் அப்படிங்கறத கொஞ்சம் ஒத்துக்கணும். அவங்க நாங்க ஒத்துக்கிறோம், போன ஆட்சியில் என்னெல்லாம் நடந்துச்சு, முந்தைய அதிமுக ஆட்சியில் இப்ப நாங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கோம், இந்த ஒப்பீடுகளை சொல்றோம். அந்த ஒற்றுக்கொள்ளக்கூடிய யதார்த்த மனநிலை இந்த மின்துறை அமைச்சர்கிட்ட வேணும். அது இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதே போல வந்து நான் இன்னும் கூட அவருக்கு கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையோட சொல்றேன். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இருக்காங்க, டிப்ளமோ ஹோல்டர்ஸ், அவங்களுக்கு ஒரு 656 பேர்த்துக்கு டிஎன்பிசியில் ரெடியா இருக்கு. அதுவும் நாங்க அனுப்பிச்ச பட்டியல் தான். அது பட்டியல் ரெடியானா அவங்க உடனே மின்துறை அமைச்சர் அவங்களுடைய முதலமைச்சரை வச்சு பணியாணைகள் அவங்களுக்கு கொடுக்கலாம். அதே போல வந்து ஐடிஐ முடிச்சவங்களுக்கு ஃபீல்ட் அசிஸ்டன்ட், அது ஒரு 1795 பேர்த்துக்கு எல்லாம் முடிச்சு டிஎன்பிசி ரெடியா இருக்கு. அதையும் இன்றைய முதலமைச்சரை வச்சு இன்றைய மின்துறை அமைச்சர் வந்து கொடுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வழிகாட்டு, இதெல்லாம் பாக்கி இருக்கு, அதையும் சேர்த்து சொல்லுங்க. ஆனா ரீல்ஸ் மட்டும் வந்து நீங்க எதை கொடுத்தீங்க, வெளிப்படைத்தன்மையோட செஞ்சீங்கன்னு தயவு செஞ்சு மக்கள்கிட்ட ஏமாத்துற மாதிரியான ஒரு செய்திகளை போட வேண்டாம் அப்படிங்கறத என்னுடைய வேண்டுகோள். அதனால வந்து கடந்த காலங்களில் மின்வாரியம் டிஎன்பிசிக்கு அனுப்பி தேர்வு செய்யப்பட்ட பணியிடங்கள் தான் நேற்று வழங்கப்பட்ட அதற்கான பணி நியமன ஆணைகள். இனி அடுத்து வரக்கூடிய டிப்ளமோ ஹோல்டர்ஸா இருந்தாலும் சரி, ஐடிஐ முடிச்சவங்களா இருந்தாலும் சரி, ஃபீல்ட் அசிஸ்டண்டா இருந்தாலும் டெக்னிக்கல் அசிஸ்டண்டா இருந்தாலும் அதுவும் கடந்த திமுக ஆட்சியில் எங்களுடைய கழக தலைவர் முதலமைச்சராக இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பணிகள் தான் இப்பொழுது அதற்கான ஆணைகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.